ஓகே கைஸ், இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரெஸ் நண்பர்கள் மற்றும் மீடியா நண்பர்களுக்கு என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் 10 இயர்ஸாக, அதாவது -3 இயர்ஸ், லாஸ்ட் 6 இயர்ஸாக வந்து நம்ம சிசிஎல்லாம் வந்து நீங்கள் நிறைய ட்ராமா பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபன் என்டர்டெயின்மெண்ட் எல்லா விஷயங்களும் பார்த்துருக்கோம். ஸோ மறுபடியும் ஆஃப்டர் ஒரு 3 to 4 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் திரும்ப வந்து நாங்கள் இந்த சிசிஎல் சென்னை ரைனோஸ் அண்ட் சிசிஎல்லே வந்து திரும்ப இந்த பாடியை வந்து வி ஆர் ரீஸ்டார்டிங் இட், ரீலோடிங்னு சொல்லலாம். ஸோ சாதாரணமாகவே வந்து எங்களுக்கு நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் வரும், நிறைய லைக் ஈவெண்ட்ஸ் வரும். இப்போ இந்த இன்டர்நெட் காலம்லாம் பயங்கரமாக வந்ததுக்கப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து இந்த இணையதளம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லைக் ஆஃப்டர் கோவிட் வந்து பெரிய லெவலில் நிறைய யூடியூபர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்ததுனால இன்னும் நிறைய எக்ஸ்போஜர் வந்துடுச்சு இப்போது. ஸோ ஈஸி வாட்சிங்க்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ சிசிஎல் அப்படின்னாலே நிறைய ஃபன் இருக்கும், ஸ்போர்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இட் இஸ் நைஸ் டு சி ஆல் தி ஆக்டர்ஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் ஒரு ஸ்போர்ட். ஸோ இது நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணோம். அண்ட் தோ நாங்கள் வந்து நிறைய கிரவுண்ட்ஸில் வந்து எங்களுக்கு விளையாடக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும், பட் ஸ்டில் வி ஆல் ஃபீல் தட் நாங்கள் சென்னையில் விளையாடணும். பட் நிச்சயமாக ஒரு நாள் இந்த சீசன் இல்லாட்டியும் அடுத்த சீசன் நிச்சயமாக நாங்கள் சென்னையில் விளையாடுவோம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஹோல் டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபார்முலா போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கான்வர்சேஷன் மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பரத் வந்து பயங்கரமான ஸ்பின்னரு. இங்கே கொஞ்சம் நிறைய பிளேயர்ஸ் வரல இன்னைக்கு. ஆக்சுவலி ஆர்யா தான் இந்த படத்துங்கிறேன் இந்த டீமோட கேப்டனு. அவர் எங்கே டெல்லியில் ஃபேமிலியோடு இருக்காருன்னு நினைக்கிறேன், பானிபூரி சாப்பிட்டுன்னு. ஸோ ஸோ ஆர்யா வந்து இப்போது நீங்களாம் பார்த்துங்கப்பா, என்ன நான் எடுக்கிற 2 விக்கெட் ஒரு கேட்சுக்கு நான் எதுக்கு இந்த ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் வரணுங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். பட் டுடே விஷ்ணு கூட இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கே வரதா இருந்ததா, ஆந்தவேல இருக்காரா? பார்த்துங்கப்பா, நோட் பண்ணிங்கப்பா, டைமுக்கு வரலப்பா. ஸோ ஸோ வி ஆல் ஹாவ் அ வெரி ஒரு ஸ்போர்ட்டியான டீம். பார்க்குறது கொஞ்சம் லைட்டாக சீரியஸாக இருக்கிறாங்க. பட் இந்த கேமராலாம் போனதுக்கப்புறம் பயங்கர ஜாலியாக இருப்பாங்க. ஸ்பெஷலி எங்களுக்கு வந்து இந்த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கிரவுண்ட்ஸில் விளையாடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இந்த வாட்டி வி ஆர் பிளேயிங் இன் ராய்ப்பூர், ஜோத்பூர், ஜெய்ப்பூர், எல்லாம் நார்த் இந்தியாவில் தான் விளாட்றோம். வேறு பெங்களூரில் விளாட்றோம். அண்ட் ட்ரிவாண்ட்ரம் வந்து ஃபைனல்ஸ் போனது தானே, அண்ட் ஹைதராபாத். ஸோ இந்த மாதிரி பல கிரவுண்ட்ஸில் வந்து விளாட்றோம். ஸோ ஒரு கிரவுண்டுக்குள்ளே உள்ளே போகும்போதே ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்கும். நாட் இங்கே இருக்கிற நிறைய லோக்கல் பிளேயர்ஸும் சரி, நிறைய லீக் பிளேயர்ஸும் சரி, ரஞ்சி பிளேயர்ஸும் சரி, நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர்ஸும் சரி, எல்லாருக்கும் இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்லலாம் போய் ஆடணும்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் மீறி நாங்களாம் வந்து எங்களுக்கு அந்த ஒரு கிரவுண்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அது வந்து ஒரு அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஆல்சோ வித் ப்ராப்பர் அந்த ஸ்போர்ட்டிங்காக நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும். இந்த டீமோட கோச் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சையத் பாய். ஸோ அவர் வந்து லாஸ்ட் 10-15 இயர்ஸாக அவர் ஐசிஎல் காலத்துலேருந்து நாங்கள் வந்து அவர் கூடலாம் நாங்கள் விளையாடிட்டு இருந்திருக்கிறோம். அண்ட் ஐ திங்க் திஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஹேஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்டெண்டட் அண்ட் டுவர்ட்ஸ் சிசிஎல். ரொம்ப சீரியஸாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து உங்ககிட்ட மைக் இருந்தால் அது எவ்வளோ ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் மைக் வந்து இப்போ விக்ராந்த் கொடுத்துட்றேன். எல்லாரும் கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ்க்குலாம் போனாங்களா, டீம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் எத்தனை பேர் ப்ராக்டிஸ்? நான் கேப்டன் இல்லைப்பா, நானே டைமுக்கு போகிறது இல்லைப்பா. ஓகே சார், ஸோ நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் அண்ட் வி ஹேவ் சம் நியூ எடிஷன்ஸ். ஸோ வில் ஸ்டார்ட் வித் விக்ராந்த். விக்ராந்த் வந்து எல்லாருக்கும் தெரியும், சென்னை ரைனர்ஸோட ஸ்டார் பிளேயரு. இப்போவே ப்ரெஷர் போடுறோம் நாங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லி. பட் Vikrant, can you please tell some few words about our team? எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நிறைய 2-3 பேர் புதுசாக வந்திருக்காங்க. ஸோ இட் லுக் ஸ்ட்ராங்கர்னு நினைக்கிறேன். தெரியல என்ன சொல்கிறதுன்னு. ஆஃப்டர் 4 இயர்ஸ் வரும். ஒரு மாதிரி கிரிக்கெட்லாம் ரொம்ப நாள் ஆச்சு விளையாடி. அப்படிலாம் இல்லைங்க, காலைல 5 மணிக்கு போயிடுறாங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு, பையனோட போயிடுறாங்க. ஸோ ஒரு எக்ஸைட்டடான சீசனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். நீ கான்டென்ட் கொடுக்குற, நீ இவ்வளோதான் கான்டென்ட் கொடுக்குறியா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்கப்பா. ஸோ ஏதாவது ஒன்று ஆரம்பிங்க, ஏதாவது ஒன்று சொல்ல. ஸோ நீங்கள் இந்த ஃபார்மேட்டை பற்றி நீ என்ன நினைக்கிற? நிறைய ஃபார்மேட்ஸ் இப்போ வந்துருச்சு. நான் ஒரு கிரிக்கெட்டர் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஓரளவுக்கு என் பையன் கூடலாம் போய் ஃபாலோ பண்ணுறதுனால சொல்கிறேன். இது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஃபார்மேட் 10 ஓவர்ஸில் ஆட போகிறோம். ஸோ
நிறைய ரன்ஸ் இருக்க போது 100% வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஏன்னா 2 இன்னிங்ஸுமே இப்போது நான் அவுட் ஆகிட்டேன் அப்படின்னா அடுத்த இன்னிங்ஸ் திருப்பி நான் போய் விளையாடலாம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டை வந்து திருப்பி கண்டிப்பாக வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இல்லை ஏதாவது லீக்ஸ் வந்து இதை அடாப்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் பேசும்போது அவ்வளோ பெரிய ஆள் பேர் இழுக்கிறதே தப்பு. தயவுசெய்து அதை பண்ணாது. பட் இந்த ஃபார்மேட் அவர் கிரியேட் பண்ண ஃபார்மேட்டுங்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம். ஸோ இது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு எனக்கே தோணுது. ஏன்னா 2 காஜி வேற கிடைக்குங்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இல்லாமல் நிறைய லிமிட்டட் ஓவர்ஸ், அதாவது ஒரு எல்லா ஆக்டர்ஸ்க்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த ஃபார்மேட்டில். சாதாரணமாக வந்து இப்போ போன சிசிஎல்லாம் பார்த்துட்டிங்கன்னா விக்ராந்தும் விஷ்ணுவும் மேட்ச் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. எங்களுக்குலாம் என்னடா டிக்கெட்லாம் போட்டு இந்த ஆட்டோலாம் வச்சு கட்டு டெம்போலாம் வச்சு கட்டியிருக்கிறோம் சார், காஜியே வராது எங்களுக்கு. ஸோ இட்ஸ் அ குட் ப்ராப்ளம் ஒன்லி ஃபார் வி ஹேவ். பட் இந்த வாட்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸில் இப்போ நீ விஷ்ணு இப்போ சாந்தனு பிருத்வி எல்லாருமே ஆடிட்டிங்கன்னா ஐ திங்க் த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து எங்களுக்குலாம் காஜி கிடைக்கும். லைக் ஃபார் யூ கைஸ் கேன் நாட் ஓப்பன், ஸோ வி கெட் டு ஓப்பன். ஸோ வழியே இல்லை எங்களை. அது ஃபஸ்ட்டு நான் தாங்க. பட் சி ஆல் இப்போ நம்ம வந்து இன்னும் தெருவில் கிரிக்கெட் ஆடல. ஸோ வி நோ வி ஆர் பிளேயிங் சீரியஸ் இது. ஸோ அவ்வளோ சீரியஸாக இருக்குது. வேறு லிகமெண்ட் ஏர்லைன் செக் 1 2 3. ஆமாம் சொல். ஓகே சார் பேசலாமா? ஆடியோஸ் ஓகே? ஸோ இது ஒரு சும்மா கேட்ச் பிடிக்கும். எடுத்தவொடனே ஹை கேட்ச் கொடுத்துட்டாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் பால் வந்து சிட்டுக்குருவி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சைடு ஜட்மெண்ட் இல்லாமல் பிடிச்சதுனால அது நடக்கிறது தான் அது. ஸோ மேட்சுக்கு ரெடி ஆகிறதுக்காக தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இல்லைங்க அவ்வளோலாம் பில்டப் இல்லைங்க. பட் we have a lot of passion towards this game. ஏன்னா we get to work with the best trainers, best coaches, best grounds. even in Chennai கம்ப்ளீட்டாக சினிமான்னு இருக்கும்போது கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மாறும்போது ஒரு நல்லா இருக்கும். ஸோ இப்போ பரத் வந்து டேக் ஓவர் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சப்போர்ட் ஸ்டாஃப் பற்றி மட்டும் சொல்லிடுறோம். இப்போ ஜீவா சொன்ன மாதிரி சையத் முகமதுன்னு சொல்லி அவர் தான் கோச் பண்ணுறாரு. அவர் வந்து 2011, 12, 13, 14 நினைக்கிறேன் 4 சீசன் என்னமோ பெங்களூருக்கு ஆடினவர் ஐபிஎல். அதுக்கப்புறம் ராஜாமணி அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து நம்மளோட ட்ரெயினர். அவர் வந்து இப்போ கரண்ட் ஐபிஎல் ராஜஸ்தான் ராயல்ஸோட ட்ரெயினர். ஸோ இந்த மாதிரி அப்புறம் அரவிந்த் அசிஸ்டன்ட் கோச், அவர் வந்து தமிழ்நாடு அண்டர் 19 இதெல்லாம் ஆடி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல செட்டப்பில் ப்ரொஃபஷனல் செட்டப்பில் உள்ளே போகிறோம். சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. அது மட்டும் சொல்லுங்க. ஆனால் ஷூட்டோட ஷெட்யூல்ஸ் இருக்குது, அதோட கால் ஷீட் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க, அந்த ஃபாலோப்லாம் இருக்குது. அது மாரி இப்போ ப்ராக்டிஸ் இருக்குது, அடுத்த மேட்சஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் டெடிகேஷன் போடுறீங்க அப்படின்றது தெரியுது. ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க ரெண்டுத்தையும்? லைக் எல்லாரும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ பேசிக்காகவே இப்போ கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஈவெண்ட் ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் டேட்ஸ் வந்து ஒதுக்குவோம். பட் இதெல்லாம் பார்த்துட்டு எங்களோட ப்ரொடியூசர்ஸ்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க நிச்சயமாக. ஏன்னா அவங்க மேலேயும் லைக் அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் மேலே. ஸோ ஆல்சோ தி சிசிஎல் இஸ் சம்திங் வேர் ஒரு எந்துவான ஒரு கேம்ங்கிறதுனால ஐ திங்க் இந்த இதில் ஆக்டர்ஸில் வந்து லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்தே இந்த டீமில் வந்து விளையாடணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். எல்லாரும் கிரிக்கெட் தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு வந்து இங்கே இந்த டீமில் வந்து நாங்கள் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புவாங்க. ஸோ இது ஒரு கிரேஸ் தான் எங்களோட ஆக்டர்ஸ் மத்தியில். இதுவே ஒரு கிரேஸ் தான். எங்கள் சார் சிசிஎல் இருக்குது சார், நம்ம வந்து ஒரு 1 month தள்ளி நம்ம டேட்ஸ் கொடுப்போம். அப்படி தான் எல்லாருமே டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே. ஒருத்தர்லாம் வந்து சத்யா வந்து அவரோட பையனோட பேர் வைக்கிறதே தள்ளி வச்சிட்டாரு மேட்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு டெடிகேஷன்லாம் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் ஸோ மச் ஆஃப் பேஷன் அண்ட் ஸோ மச் ஆஃப் டீம் ஒர்க். இட்ஸ் நாட் தட் ஒருத்தரோ 2 பேரோ வரல, ஒரு 10-15 பேர் வரோம். எல்லாமே ஒன்றா வந்து இந்த கிரிக்கெட் விளையாடணும்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ஆக்சுவலி நான் டக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ரொம்ப நேரம் நானே பேசுகிற மாதிரி இருக்குது. வேவ் பாலசரவணன் நானும் களத்தில் சந்திப்போம்ல நடிக்கும் போதே பேசியிருப்போம். இந்த சிசிஎல் அது இது அதெல்லாம் மலேசியாலெல்லாம் நாங்கள் வந்து அவங்களாம் வேற ஒரு ஈவெண்ட் மூலமாக வி காட் கனெக்டட். அங்கேயும் கிரிக்கெட்லாம் ஆடினோம். ஸோ அங்கேயே தெரிஞ்சிச்சு லைக் என்ன அவரும் நிறைய ட்விட்டர் போஸ்ட்லாம் போடுவார். ஸோ
அண்ட் அவரு ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி நல்ல கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருந்தார். பட் இந்த கிரிக்கெட் ஆடினதுக்கு அப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிறைய பேர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டார், ஃபுல்லாக என்ன சார் அடுத்து ஹீரோவா அந்த மாதிரி அந்த லெவலில் ஃபுல்லாக எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் கிரிக்கெட் ஹெல்ப்ஸ் யூ, ஒரு ஸ்போர்ட்டாக பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது இல்லை? ஆமாம் சார், கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி சார் இதில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் இல்லைங்க, டோட்டலாக எல்லாருக்குமே பொதுவாக சொல்கிறேன். சிசிஎல் ஆமாம் டீம், எல்லா மேனேஜ்மெண்ட்டு, டீமில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. எப்பவுமே வந்து T20ன்றது வந்து பேட்ஸ்மேனோட கேம் தான். அப்போ T10 வந்து இன்னமும் பயங்கரமான பேட்ஸ்மேனோட கேமாக தான் இருக்க போகுது. அதில் என்ன மாதிரி ஒரு ஸ்பின்னருக்கு வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், அதில் தான் ஃபுல் பவர் ஜென்ரேட் பண்ணி அடிக்கணும், நிறைய கொடை வாங்கும். ஜீவா சார் தான் வந்து ரொம்ப எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் நான் ப்ராக்டிஸில் போடும்போது 3 பாலுமே 6 அடிச்சு அவர் தான் மொத்தமாக முடிச்சு விட்டாருன்னு. அதுக்கு ரொம்ப நன்றி சார். ரெக்கமெண்ட் பண்ணதே அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் போட்டால் தான் நெட்ஸில் நல்லா அடிக்க முடியுன்றதுக்காக அவர் டிவிஷன் பிளேயருங்க, அவரு லைக் லீக் பிளேயருங்க. அவரு டிவிஷன் பிளேயர்னா நாங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவோம். அது வந்து 50 ஓவர், இங்கே 10 ஓவர் தான் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு இனிமேல் தான் தெரியும். அடுத்து சார் ஒரு ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் பிருத்வி. பிருத்வி வந்து இஸ் ஆல்சோ அ வெரி கீ பிளேயர் எங்களோட டீமில். இதில் ஆக்சுவலி பிருத்வி வந்து என்னப்பா ஒரு சீசன் எதில் வந்தையா? செகண்ட் சீசனில் வந்து செகண்ட் சீசன்லேருந்து இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் பிளேயர்ஸ் ஆகிட்டாரு. ஸோ இஸ் அ வெரி குட் கீ பிளேயர் அண்ட் இஸ் ஆல்சோ வெரி குட் பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்சோ அ கீப்பர். அண்ட் நிச்சயமாக நிறைய சிக்ஸஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இங்கேருந்து. சத்யா ஒருத்தர் இருக்காரு, பிருத்வி இருக்காரு, ரமணா நம்மளோட பழைய ஓப்பனர் அண்ட் கீப்பர். அவர் இப்போ கொஞ்சம் லைட்டாக ரிட்டையர்மெண்ட் வாங்குற லெவலில் இருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கே ஆளை காணோம் சார், டயர்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஸோ வி ஹேவ் பிருத்வி. ஸோ பிருத்வி, சம் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் அவர் டீம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் சிசிஎல் ஆடிருக்கேன், சென்னை ரைனோஸில் ஆடிருக்கேன். ஸோ இந்த ஃபார்மேட் வந்து எல்லாருக்குமே புதுசு. ஸோ வெரி எக்ஸைட்டட் டு ஃபேஸ் திஸ். ஏன்னா எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட் இது. ஸோ வெரி எக்ஸைட்டட். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு பிருத்வி வந்து ஃபர்ஸ்ட் நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் எல்லாருமே போயிட்டு இருக்கிறோம். பாருங்க, அந்த சம்பவம் கேட்டவுடனே பக்குன்னு ஆகிறாங்க. அதாவது வரும்போது பயங்கரமாக வரவேற்றாங்க அந்த ஃப்ளைட்டே. வாங்க வாங்க எல்லா ஆக்டர்ஸ் வாங்க, போகும்போது போங்க தயவுசெய்து வந்துடாதீங்க. அவ்வளோ அட்டூழியம் பண்ணோம். அதில் வந்து அவர் தான் அதில் கீ பிளேயர். அவர் தான் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டே கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி போச்சு. அதுக்கு பிருத்திக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸு. And we have Vikrant கிட்ட ஏற்கனவே we spoke. And we have Shantanu is also a very அதாவது ஆக்சுவலி இந்த வாட்டி நம்ம டீமை பார்க்கும்போதே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் நம்மலாம் கொஞ்சம் லைக் யூனோ we feel very confident. ஸோ அதில் Shantanu வந்து இஸ் அ பேட்ஸ்மேன், ஆல்சோ அ bowler. ஸோ இஸ் ஆல்சோ அ வெரி கீ பிளேயர் எங்களுக்கு. ஸோ இந்த 10-10 அந்த T10 ஃபார்மேட்டில் இந்த ஸ்பிளிட் ஃபார்மேட்டில் வந்து உண்மையிலே வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். விஷ்ணு சார் வந்துட்டார்ப்பா, அவருக்கு கொஞ்சம் வர சொல்லுங்கப்பா. நாங்களும் ஈஸியாரில் தான் பார்க்குறோம். ஸோ Shantanu is a very like நல்ல ஒரு கீ பிளேயர் அண்ட் ஆல்சோ ஃபன் கை. அண்ட் லைக் எனக்கு தெரிஞ்சு இவரோட இந்த லாஸ்ட் 7 இயர்ஸில் விளையாடினதுலேருந்து இந்த வருஷம் வந்து அவரோட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த 2-3 இயர்ஸ்லேருந்தும் நிறைய லீக்ஸ் விளையாடி நிறைய ஈவன் ஹி காட் சோ யூஸ் டு த கிரிக்கெட் பால். ஸோ லாஸ்ட்டாக ப்ராக்டிஸ்லலாம் பார்த்துட்டிங்கன்னா அடிச்சு வெளுக்கிறாரு, லைக் 6-4 அடிச்சுன்னு இருக்காரு. ஸோ இட்ஸ் நைஸ் டு சி Shantanu improve his game and is like you know like தொடர்ந்து இந்த 7 இயர்ஸாக வந்து இந்த சென்னை ரைனோஸை வந்து இஸ் ஆல்சோ பீங் அ வெரி சப்போர்ட்டிவ் பிளேயர். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் Shantanu. தேங்க்ஸ் ஜீவ். எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், சிசிஎல் ஆரம்பித்த டைம்லேருந்து முதல் சீசன்லேருந்து இருந்திருக்கேன். அண்ட் ஈவன் பிஃபோர் தட் நாங்கள் நட்சத்திர கிரிக்கெட் அப்படிலாம் வந்து துபாய் இந்த மாதிரி ஊர்லாம் போய் விளையாடும் போது ஐ பீன் பார்ட் ஆஃப் தட். ஸோ சிசிஎல்ல சென்னை ரைனோஸில் இவ்வளோ வருஷம் ட்ராவல் ஆனது ஐ திங்க் அதுவே வந்து எனக்கு இட் கிவ்ஸ் மீ a lot of confidence. அதை தாண்டி எல்லா இடத்துக்கு போகும்போது நம்ம வந்து எல்லாருக்கும் வணக்கம், ஐ எம் so and so an actor அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோட இப்போ ஆல்சோ அ கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமையாக இருக்குது. பிகாஸ் we're all actors அப்படிங்கிறத தாண்டி உண்மையிலேயே அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறப்போ வந்து I think that attitude or the energy that gives us, you know, cricket அப்படிங்கிற ஒரு பேஷன் எங்களுக்கு இருக்குது.
So that actually transforms us as, as trying to be cricketers தான் சொல்லுவேன் நான். And on top of that, being as actors, to getting to play in all the international stadiums, I mean, எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. பட் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப ஐ திங்க் அதுவும் எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அண்ட் பீங் பார்ட் ஆஃப் சச் அன் அமேசிங் டீம், 2-time வினர்ஸாக இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு சரிவு இருந்துச்சு. பட் ஐம் ஷுர் சென்னை ரைனோஸ் இஸ் பேக் அண்ட் ஸ்ட்ராங் திஸ் டைம். கண்டிப்பாக we will give in our best and we will try to win the title. And yes, welcoming a lot of new players also. நிறைய டீம் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். We have விக்ராந்த் அண்ட் விஷ்ணு பேக். லாஸ்ட் சீசன் எங்களுக்கு விளையாடல டியூ டு சர்டன் ரீசன்ஸ், கமிட்மெண்ட்ஸ் அவங்களால விளையாட முடியல. ஸோ 2 key players நாங்கள் மிஸ் பண்ணோம். The most, I mean, backbone of Chennai Rhinos அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ having both of them back, it gives us a lot of confidence also. And entire team நாங்கள் எல்லாருமே பயங்கர பூஸ்ட் அப்பாக இருக்கோம். ஐ எம் ஷுர் வித் ஆல் யுவர் சப்போர்ட் கண்டிப்பாக இந்த வாட்டி டைட்டில் நாங்கள் ஜெயிப்போம். ப்ளீஸ் டூ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. And next we have Bharat, and also Bharat has also been a very, actually இந்த சிசிஎல்ஏ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். ஸோ ஒரு 25 வயசில் ஆரம்பித்தோம். இப்போ எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் லைட்டாக சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நம்ம தோனி மாதிரி நினச்சிக்க வேண்டியதான் மச்சான். ஸோ அதனால் நான், பரத், அப்புறம் விஷ்ணு, ஐ மீன் விஷ்ணு கூட இல்லை, பல பேரும் நடிகர்கள் பல பேர் நடிகர்கள்ல நாங்கெல்லாம் வந்துடுறோம். ஸோ அதில் வந்து யார் பயங்கரமாக ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வருவாங்கன்னா விஷால், அது இல்லை, ஆர்யா, நான், பரத், அப்புறம் விக்ராந்த், அப்புறம் மற்ற பிளேயர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ பரத் ஹஸ் பின் அசோசியேட்டட் நாட் ஓன்லி ஃப்ரம் லாஸ்ட் 10 years, ஐ திங்க் லாஸ்ட் 15-20 years. நாங்கள் துபாயிலெல்லாம் விஷ்ணு, அதாவது நம்ம விஷ்ணு டென்னிஸ் பால் காலத்துலேருந்து இருக்கோம் மச்சான். ஆமாம், நம்ம விஷ்ணு இந்தூரின்னு சொல்லி இந்த சிசிஎலோட ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பர்ஸ் அவர். ஸோ அவர் தான் 83 படத்தை கூட அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அவர் வந்து லைக் இதுக்கு முன்னாடியே ஹி டிட் ஒன் சென்னை. நாங்கள் துபாயிலெல்லாம் போய் ஆடி இருக்கிறோம். ஸோ பரத்துக்கு வந்து பல கிரவுண்டில் விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் பரத். எல்லாருக்கும் வணக்கம். ஐ திங்க் எல்லாரும் எல்லாத்தையும் பேசிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பிச்சு பிச்சு பேசுனதுனால இதுலேருந்து எங்கே என்னத்தை பேசுறதுன்னு தெரியல. பட் சிசிஎலோட ஜேர்னி அவர் சொன்ன மாதிரி கம்ப்ளீட் அந்த பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அதோட ஹவு இட் ஹஸ் எவால்வ், எப்படி வந்திருக்கு, இது எப்படி சென்னை ரைனோஸ் டீம் எங்கெங்க இடத்துல எவால்வ் ஆகி வந்திருக்குன்னு. ஸோ அந்த விதத்தில் ஐம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் சென்னை ரைனோஸ். ஐ நோ ஸ்கில் வைஸ் வந்துட்டு ஐம் லிட்டில் வீக் கம்பேர்ட் டு ஆல் த அதர் பெட்டர் பிளேயர்ஸ் இந்த டீமில். பட் 365 நாள் நம்ம ஷூட்டிங் பண்ணும்போது இந்த 20 நாள் இஸ் சம்திங் விச் ஐ ஆல்வேஸ் செரிஷ். ஏன்னா 20-25 days எல்லாரும் ஒரே சத்தியமாக சேர்றது கஷ்டம் மற்ற நாட்களில், ஏன்னா எல்லாருமே பிஸியாக இருப்போம். ஸோ இந்த 25 நாள் அண்ட் அஃப்கோர்ஸ் பிளேயிங் சம்திங் விச் வி ஆல் லைக், கிரிக்கெட்டுங்கிறது யுனைட்டிங் அஸ், அது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் இந்த 25 நாள் இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் டு மீ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட். ஜீவா சொன்ன மாதிரி வந்துட்டு பெஸ்ட் கிரவுண்ட்ஸில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கிறது வந்துட்டு பெரிய விஷயம். ஸோ இந்த வருஷம் ஐ திங்க் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். அண்ட் தெர் ஆர் அதர் ஃபியூ பிளேயர்ஸ் விச் வி மிஸ்ட். மிர்ச்சி சிவா இருக்கார் டீமில். தென் வி ஆர் அஃப்கோர்ஸ் அசோக் செல்வன், தென் கலவரசன், தென் ஜானி, ஆர்யா. ஸோ எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து போடும்போது ஐ திங்க் த நியூ பாய்ஸ் ஆர் ஆல்சோ பெர்ஃபார்மிங் வெல். ஸோ சிசிஎல் 1 and 2 விட்டதை வந்துட்டு ஐ திங்க் இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக பிடிப்போம். அண்ட் விக்ராந்த் அண்ட் விஷ்ணுவோட நீங்கள் அந்த ரன்னர்ஸ் அப்பில் அது ஒன்று விட்டிங்களப்பா, அதில் கூட நான் கேப்டனாக பண்ணேன். ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் விட்டோமே, அது விட்டது கூட பிடிக்கணும். சரி, அதுதான் விட்டதையும் பிடிச்சிடலாம். இல்லை மச்சான், ஃபைனல்ஸ் வந்து ஜெயிக்கிறோங்கிறது அந்த கணக்கு. அண்ட் ப்ராக்டிஸ், நான் ஃபுல் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எல்லாமே நான் போயிட்டு இருக்கேன். I'm thoroughly enjoying it and I'm seeing all the 4 players, especially Vishnu, Vikrant, Shantanu and Prithvi performing exorbitantly well. So ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது with all the new boys together. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் டிசிப்ளினோட, கொஞ்சம் அப்படி டெடிக்கேட்டடாக நம்ம உள்ளே போனோன்னா எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத் போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ டூ சப்போர்ட்டர்ஸ். இட்ஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸைட்டிங் ஃபார்மேட். ரொம்ப புதுசாக இருக்க போகுது எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி. ஸோ டூ சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் வி ஹேவ் ஷரண். ஷரண் இஸ் ஆல்சோ பயங்கரமான ஹிட்டரு. ஒரு பாம்பே மேட்சை வந்து பயங்கரமாக வின் பண்ணி கொடுத்துட்டாரு. எப்படின்னா நாங்கள் வந்து எல்லா கீ பிளேயர்ஸும் அவுட் ஆகிட்டாங்க, எல்லா பிளேயர்ஸும் அவுட் ஆகிட்டாங்க. அதில் சிங்கிள் ஹேண்டடாக வந்து ஷரண் தான் லைக் அந்த மேட்சை எடுத்துகிட்டு போனார். அது அவருக்கே தெரியாதுங்கிறாரு எப்படி அது பண்ணாருன்னு. பட் அன்னைக்கு இட் வாஸ் ஹிஸ் டே. அடி பேட்டில் அன்றைக்கினா இப்போ ஒரு 4 6 அடிச்சியா, ஒரு 4 6, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 to 60. நீயும் பிருத்வி தான் அந்த பார்ட்னர்ஷிப் பயங்கரமாக பில்ட் பண்ணீங்க. அன்னைக்கு பயங்கரமாக பேட் ஓடிச்சு. அன்னைக்கு பாம்பேக்காரங்களாம் ஆல்ரெடி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி பார்ட்டிக்கெலாம் புக் பண்ணிட்டாங்க.
ஆனால் ஃபுல் பிளானை வந்து இவர் தான் லைக் யூனோ ஹி ஜாம் த ஹோல் பிளான். பட் உண்மையிலே சரண் இஸ் ஒன் ஆஃப் த லைக் சைலண்டாக இருப்பார் பார்க்கறதுக்கு, ஆனால் பயங்கரமான ஒரு ஹிட்டர் இவர். ஸோ எஸ் சரண், சம் ஃபியூ வேர்ட்ஸ், அண்ட் இஸ் ஆல்சோ அ ஆக்டர், ஆல்சோ அ டைரக்டர். தேங்க்யூண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். சிசிஎல் வந்து நான் 2015 ஆடுறேன். அண்ட் ஐம் வெரி வெரி ஆனர்ட் அண்ட் இட்ஸ் அ ப்ளஷர் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். apart from cricket, we all play together and meeting such great actors in the industry, playing cricket with them, it's a blessing. Also the support staff that we work with, it's a blessing for the whole team. We don't get to work with such trainers and coaches apart throughout the year when we are playing local cricket. We usually play, all of us. சிசிஎல் ஆரம்பிக்கும் போது நாங்கள் வெயிட் பார்த்துட்டு இருப்போம். நான் பிருத்விலாம் வெயிட் பார்த்துட்டு இருப்போம். மச்சான் இப்போ இவ்வளோ கிலோ இருக்குது. சிசிஎல் முடிக்கும் போது we will be much more fitter. So that also plays a very important role. So thank you so much for the whole team and for giving me an opportunity again. It's always a pleasure. Thank you. And we all know Adav Kannadasan. அவர் படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ சமீபத்தில் நிறைய ஆட்ஸ் எல்லாம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவர் வந்து இஸ் அ நியூ அடிஷன் டு அவர் டீம். லைக் நான் வந்து லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாகவே ஆதவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். நான் என்றைக்குமே சொல்லுவேன் ஆதவோட ஹைட்டுக்கும் நல்ல போலிங் ஸ்கில்ஸ்க்கும் செம்மையாக சிசிஎலுக்கு வந்து ஒரு கீ பிளேயராக இருப்பாருன்னு. ஸோ இஸ் அதாவது செம்ம ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஆல்சோ ஸ்விங் பவுலர். உண்மையிலே ஒரு ஒரு போலிங் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அசர்ட் எங்களோட டீமில். ஸோ ஆதவ் இஸ் ஒன் ஆஃப் தட் முக்கியமான அசர்ட் இன் ஆர் டீம். ஸோ வெல்கம் ஆதவ். அண்ட் ஹவு டு யூ ஃபீல் இந்த அட்மாஸ்பியர் வந்து பார்க்குறதுல ஹவு டு யூ ஃபீல்? தேங்க்யூ பிரதர். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் அண்ட் ஆல்சோ டு பிளே அமாங் ஆல் தி ஆக்டர்ஸ். ஸோ இதை வந்து கிரிக்கெட் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின் பண்ணுறோம். பட் டீமோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி அது வந்து ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்டான ஃபேஸ் நான் சொல்லுவேன். அண்ட் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்மளுக்கு வந்து எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குன்னு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாடி அண்ட் இன்ஜுரிஸ் இதெல்லாமே இருக்குது. அண்ட் வி ஹேவ் அ ஃபேண்டாஸ்டிக் டீம் டு டேக் கேர் ஆஃப் இட். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இயர் ஃபார் மீ அண்ட் டு ஹவ் காட்டன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஒன். ஸோ ஹோப்ஃபுல்லி வி வில் டூ வெல். தேங்க்யூ. அண்ட் வி ஹேவ் சத்யா. சத்யா வந்து லைக் ஹி ஹேஸ் மல்டி-ஃபேஸட் லைக் யூனோ லைக் ஃபேஸஸ். அவர் வந்து ஒரு நிறைய படங்களும் நடிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ இஸ் அ டிசைனர். நானும் போக்கிரி ராஜாக்கெலாம் அவர் தான் எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தாரு. இன்னும் நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹீஸ் ஆல்சோ அது ரமணாவுக்கும் பிருத்விக்கும் போட்டியாக வந்திருக்காரு. ஒரு பேட்ஸ்மேன் கம் ஒரு கீப்பர். ஸோ we have a very strong team this time. So Satya, I'm sure நீங்கள் வந்து you are seeing this opportunity as a ஒரு பெரிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறீங்க அண்ட் பெரிய ஒரு எக்ஸ்போஜராக இருக்கும் உங்களுக்கும். ஸோ how do you feel about this whole team and whole CCL? பையனோட பேர் ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து மாற்றி வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம். எல்லா புகழும் என் பெற்றோருக்கு. தேங்க்யூண்ணா. நாங்கள் அண்டர்-19 ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆடும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். டிஸ்ட்ரிக்டில், கம்பெனி டிஸ்ட்ரிக்டில் ஒரு அடுத்த லெவல் போகும்போது எல்லாமே ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. போட்டி பயங்கரமாக இருக்கும். நான் இங்கே சிசிஎல் ஃபஸ்ட்டு வரும்போது ஓகே எல்லோரும் ஏன்னா எல்லாம் ஷூட்டிங் பிஸியாக இருக்காங்க, எப்பாவது தான் ஆடுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே உள்ளே வரும்போது அவ்வளோ ஹெல்த்தி காம்படிஷன் இருக்குது. எல்லாருமே ப்ரொஃபஷனலாக ஆடுறாங்க. 16 மெம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக இருக்குது. நம்ம ஜாலியாக ஆடுற மாதிரியே இல்லை. அது ஒரு விஷயம் நான் பார்க்குறேண்ணா. முடிஞ்சு அண்ணா முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் தசரதி. தசரதி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அண்ட் இஸ் அ ஃபாஸ்ட் பவுலர். ஸோ ஆல்சோ அ ஹிட்டர். ஸோ இஸ் அன் ஆல்ரவுண்டர் அகேன். ஸோ தசரதி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் அண்ட் வெல்கம் டு த டீம். ஸோ அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற ஒரு பார்ட்டி. தசரதி ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள் எங்களோட டீம் பற்றி. ஹவு டு யூ ஃபீல் சென்னை ரைனோஸ் இஸ் ட்ரீட்டிங் யூ? தேங்க்யூண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். First of all, I would like to thank Vishnu Anna and Vikrant Anna for giving me this big opportunity. This is my first time. I'm excited to play. Thank you. Great. Thank you so much, Dasarathi. And next we have Arvind. And Arvind, எங்களோட assistant coach. So he helps us out and எங்களோட techniques, எங்களோட batting, and he also encourages us. And நிறைய like you know, he keeps the whole team in fun. அண்ட் இந்த கிரிக்கெட்டில் வந்து ஷூட்டிங்கோட பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்குது.
So yeah, so I'm sure Arvind, say some few words about our team. Yeah, நாங்கள் என்ன பண்ணுறோன்னு. இவ்வளோ கேமரா பார்த்தோன்னே பதறுதுங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இவ்வளோ கேமரானா. வெல்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சென்னை ரைனோஸ் டீமோட செம்ம ஃபேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் இயர்லேருந்து பார்த்துட்ருக்கேன் எல்லா மேட்சும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா சின்ன வயசாக இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களோட இன்டென்சிட்டி அண்ட் பேஷன் செம்மையாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சென்னை ரைனோஸ் மேட்ச் மட்டும் தான் பார்ப்பேன். எஸ்பெஷலி சென்னை ரைனோஸ் வர்சஸ் கர்நாடகா அவங்க மேட்ச் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு பொறுத்து. இது இல்லாமல் இந்த வாட்டி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் இருக்குது. ஸோ எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ், வி ஆர் சப்போர்ட்டிங் தெம் as much as possible. அதே மாதிரி அவங்களுமே வந்து இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் ஆக்டர்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், அவங்க வந்து கிரவுண்டில் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒரு வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. விச் இஸ் a great thing to see. எவ்ரிபடி வந்தாங்கன்னா சும்மா ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே அந்த வர ஃபுல் டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி நல்லா பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து கிரிக்கெட்டும் ஆக்டிங்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, முன்னாடி கேமரா முடி போய் ஆக்ட் பண்ணுறது. அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ரிப்பரேஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஆனால் என்ன டேக் 2 இல்லை இங்கே. கரெக்டு. ஸோ பட் ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்குது இந்த வாட்டி, சூப்பராக இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருமே செம்ம பர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு. ஸோ கண்டிப்பாக அடித்து தூள் கலப்புவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. And next we have Vishnu. நைட்டு பார்ட்டி போயிட்டு வந்திருக்காரு போல இருக்கு, கண்ணாடிலாம் போட்டிருக்காரு. பார்ட்டிக்கலாம் போலப்பா. So Vishnu, we all know, so one of our star players and backbone of the team. So ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்ரா இருப்பாரு. திடீர்னு வேஸ்டிலாம் கட்டணுன்ட்டு அதனால லேட் ஆச்சு. ஏன் அவ்வளோ கட்டுறது கஷ்டமா? இல்லை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆச்சு. Okay, so we all know Vishnu is a star player and he has performed so well in a lot of CCL and he's been a backbone for our team. And in Nariya, like you know, if you see, he's taking a lot of efforts for the போன வாட்டிலாம் மேனேஜ்மெண்ட் கூடயும் இந்த வாட்டியும் மேனேஜ்மெண்ட் கூடயும். ஸோ ஐ திங்க் விஷ்ணு அண்ட் விக்ராந்த் போத் மேக் ஷோர் தட் எல்லா பிளேயர்ஸும் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கிறாங்க அண்ட் தே சூஸ் த பெஸ்ட் அண்ட் தே என்கரேஜ் த பெஸ்ட். விஷ்ணு, ஓவர் டு யூ. முதல்ல சாரி லேட்டாக வந்ததுக்கு. அண்ட் இந்த எல்லோ மேட்ச் பண்ணுறது எனக்கு டைம் ஆச்சு. ஆமாம். ஸோ வெரி ஹாப்பி அகெயின் மீ அண்ட் விக்ராந்த் வி ஆர் பேக். அண்ட் லாஸ்ட் டைம் வந்து எங்களால் ஆட முடியல. சாந்தனு சொன்னார் சில கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. கமிட்மெண்ட்ஸ்லாம் கிடையாது, நிறைய பிரச்சனை இருந்தது. அதனால நாங்கள் 2 பேர் லாஸ்ட் டைம் ஆடல. அந்த பிரச்சனைலாம் இந்த வாட்டி சால்வ் ஆகி ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டியோட இந்த வருஷம் ஆடணும் அப்படிங்கிறது நாங்கள் வெரி ஈகர். அண்ட் ஆல்சோ லக்கீலி நாங்கள் 2 பேரும் வந்து லால் சலாம் படத்துக்காக வந்து ஆல்ரெடி கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி we had decided, and correcta CCL is falling in that time just before our shooting. So it's a blessing for us because நாங்கள் ஷூட் பண்ணும்போது ரொம்ப லைவாக தான் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. we leave you out there, you just go and play your matches அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக we had to be trained. So probably CCL is a blessing in disguise. And not just that, for us CCL cricket, for me especially, is very very important. என் வாழ்க்கையில் வந்து சிசிஎல்னால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, ஸ்போர்ட்ஸ்னால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் திஸ் டைம் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி வென் விஷ்ணு இந்தூரி திருப்பி வந்து பேசினார், இந்த மாதிரி போன வாட்டி எனக்கு 2 பேர் ஆடல, இந்த வாட்டி கண்டிப்பாக ஆடணும் அப்படின்னு. சிசிஎல் லிட்ரலாக நான் உண்மையாக உங்ககிட்ட சொல்லணும்னா, நான் படம் இல்லாத டைமில் 2010 and 11 லிட்ரலாக வந்து எனக்கு சோறு போட்டுச்சு. ஸோ அந்த நன்றி கடனாக தான் வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக நான் ஆடணும் அப்படின்னு சொல்லி தான் முயற்சி எடுத்து நான் மறுபடியும் ஆடுறேன். அண்ட் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் ஆஸ் அ டீம். சையத் முகமது என்னோட 25 years ஃப்ரெண்டு, அவர் தான் இந்த வாட்டி கோச் பண்ணுறாரு. லாஸ்ட் 6 yearsஆக அவரை கூப்பிட்டு இருந்தேன் நான் சிசிஎல் நடக்கும்போது, வரவே மாட்டேன்ட்டாரு. பட் திஸ் டைம் வி ஆர் வெரி லக்கி டு ஹேவ் ஹிம். அண்ட் ஐ திங்க் ஆல் பிளேயர்ஸ் வில் அக்ரி, எல்லாரும் அக்ரி பண்ணுவாங்க தட் வி ஆர் இன் த ரைட் ஹேண்ட்ஸ். எல்லாரோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. எஸ், லெஃப்ட் ஹேண்ட். ஸோ கொஞ்சம் ஆர்வக்கோளாறு, அதனால அவரோட கை, ஆனால் ஓகே, ஹேர்லைன் ஃப்ராக்சர் தான். சரி, அவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ பட் யா, வேறு இந்த ரைட் ஹேண்ட்ஸ், ரைட் சப்போர்ட் ஸ்டாஃப். ஏன்னா டைமும் ரொம்ப கம்மியாக கிடச்சிது எங்களுக்கு, வெறும் 15 days. இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுற சிசிஎல்லாம் யூஸ் டு கெட் அபவுட் 1.5 months. இந்த வாட்டி வெறும் 15 days தான் கிடச்சிருக்கு.
பட் வி வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் புது ஃபார்மேட் வேற. ஸோ எல்லா டீமுக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா 10 overs 2 innings ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 3 பேர், ஃபர்ஸ்ட் 3 பேட்ஸ்மேன், செகண்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் 3 போக முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் லாட் ஆஃப் நியூ பிளேயர்ஸ் இன் த டீம். வி ஆர் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட், கண்டினியூஸ் சப்போர்ட், அண்ட் வி ஆல் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் CCL. அண்ட் we have last but not the least எங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுற மேனேஜ்மெண்ட் வினீத் பத்மநாபன் who owns பவர் பிளே. ஸோ வினீத் and நானும் வந்து we are childhood friends. ஸோ ஐ திங்க் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வினீத் வந்து நல்லா பழக்கம். ஆமாம், இது ரொம்ப கஷ்டமான வேலை வேற. ஒருத்தவங்க 1008 பிரச்சனை இருக்கும். ஒருத்தர் க்ளவுஸ் காணாமல் போயிருக்கும், ஒருத்தர் அப்டமன் காணாமல் போயிருக்கும், கார்டு காணாமல் போயிருக்கும், ஒருத்தருக்கு வந்து டிஷர்ட் இல்லாமல் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த கார்டு அப்டமன் கார்டு மாமா, அப்டமன் கார்டு ஒருத்தர்கிட்ட இருக்காது, ஒருத்தர்கிட்ட க்ளவுஸ் இருக்காது, ஒருத்தர்கிட்ட ஷூ ஸ்டட்ஸ் இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் அது நீ வாங்கி பார்ப்ப. நீ ஏன் அந்த பழக்கம்லாம் இங்கே எடுத்துன்னு வர? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுலேருந்து ஃப்ரம் எவ்ரி திங் டு புட் த டீம் டுகெதர், இட்ஸ் அ ரியலி டஃப் திங். அதில் வந்து வி ஹேவ் வினீத் அண்ட் வி ஆல்சோ ஹேவ் ஸ்ரீநாத். பட் ஸ்ரீநாத் இன்னைக்கு வரல. பட் வி ஹேவ் பவர் பிளே ஓன் பண்ணுற வினீத். ஸோ வினீத், ஃபியூ வேர்ட்ஸ் பிரதர் மேன். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் விஷ்ணு இந்தூரி டு ஹவ் கிவன் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பியூட்டிஃபுல்லான செட் ஆஃப் ஃப்ரம் எனக்கு எல்லாருமே இங்கே ஸ்டார்ஸ். தேர் ஆல் மை ஸ்டார்ஸ் ஆஃப் சென்னை ரைனோஸ் அண்ட் ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் சக்ஸஸ். அண்ட் ஜீவா சார் சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் டிஃபிகல்ட். ஏன்னா எனக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டாக நீங்கள் யூ டிடன்ட் புட் மீ இன் அ டிஃபிகல்ட் ஸ்பாட் எனி ஆஃப் யூ ஆல். யூ ஹவ் பீன் வெரி, நீங்கள் எல்லாரும் கைண்டாக இருந்திருக்கீங்க. ஸோ ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு கீப் யூ ஆல் ஹாப்பி. ஸோ I wish the team good luck for this first match. And apart from that, Vineet, you are responsible for our win. So நாங்க வந்து தோத்துட்டோம்னா அவன் மேல தான் கை காட்டுவோம், வின் பண்ணா நாங்க எங்க மேல காட்டிப்போம். So basically ஒரு team என்ன first apart from providing all the requirements, unity ரொம்ப முக்கியம் ஒரு டீம்ல. So இது ஒரு single sport கிடையாது. It's about 11 people plus reserve 16 boys playing. So team unity is what will bring this team together, which we will see as victory. So I would like to wish the whole team a great success, and I want everybody to support Chennai Rhinos. And good luck, boys. Cheers. Thank you so much all. Yeah. Thank you so much. And this is what we are. Yara miss பண்ணிட்டோமாப்பா. சார் இப்போ பொதுவாகவே வந்து thanks to Barney, and Barney is the one who is completely taking care of Chennai Rhinos. So Chennai Rhinos பொறுத்த வரைக்கும் எல்லா அப்டேட்ஸ் அது இது எல்லாமே we have Barney, and also we have Clint, and we have Adi who takes care of the whole social media. So I'm sure in the vati we are going to have idu vandu we don't own anything out of this. Idella verum with interest only we are doing it. And I think media people வந்து கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நிறைய கான்டென்ட் நாங்க வந்து அனுப்புறோம், நிறைய கான்டென்ட்லாம் கொடுக்குறோம். ஃபீல்ட்லேயே நிறைய நடக்கும். எஸ் சார், we will give you a lot of comfort. சார் Q&A வந்துடலாம் சார். Q&A வரும் சார். Q&A இருக்கு சார். இப்போ உங்களுக்கு ரைவலரி அப்படின்னா பொதுவாக வந்து இந்தியா பாகிஸ்தான் இல்லை இங்கே வந்து IPL பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் CSK அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ரைவலரி டீம் இதுதான், இதை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? விஷ்ணு ஏதோ சொல்றாரு பாருங்க. ஆப்வியஸா எங்க மேட்சும் கர்நாடகா மேட்ச் தான், பயங்கரமான மேட்ச் அது. இந்த வாட்டியும் இருக்கு. சரி, அது ஒரு ஸ்வீட்டான ரைவல்ரி தான். நீங்க ஆஃப் த கிரவுண்ட் பாத்தீங்கன்னா செம்ம ஃப்ரெண்ட்லியா இருப்போம். ஆன் த கிரவுண்ட் வந்து அவ்வளவுதான், அது ஒரு அனகலமா தான் இருக்கும். கண்டிப்பா நமக்கும் கர்நாடகாவுக்கும் பெரிய ரைவல்ரி இருக்கும். மேட்சஸ்லாம் வந்து ஜி திரையில வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ ஜி திரையில லைவ்ல பார்க்கலாம். ஒரு மேட்ச் எந்தெந்த ஷெட்யூல் எது இதில் டெலிகாஸ்ட் ஆகுதுன்ற லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ Q&A செஷன் நம்ம போகலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே CCL பத்தி கேளுங்க. நம்ம வந்து அவே போக வேணாம். This has turned out to be one of the most interesting aspects of film industry. இது வந்து even right from the time when it launched, அதுக்கு அப்புறமா வந்து the way you guys have positioned yourselves, industries குள்ளேயே வந்து சென்னை வந்து has had a reputation. ஒரு point of timeல வந்து we were considered a superpower.
ஆனால் போஜ்பூரி டீம் வந்து சடன்லி the number of teams increased and Bhojpuri came into the picture and they started performing well the last time. In fact, வந்து ஒரு impressive display was put out by them. Are you guys ready to take them on this time? 100% சார். மனோஜ் திவாரி சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிரிக்கெட் பிரியர் அவர். ஸோ அவர் இந்த கோவிட் டைம்ஸில் கூட மாஸ்க்லாம் போட்டு கூட கிரிக்கெட் விளையாடினாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த அளவுக்கு பயங்கர ஆர்வமாக இருந்தது. அண்ட் ஐ டோன்ட் நோ, தே லுக் வெரி ஸ்ட்ராங். தே வெரி ஸ்ட்ராங். ஓகே, ஸோ எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, நாங்களாம் யங் பிளட்ஸ், ஜாலியாக இருக்கோம். ஸோ அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டான ஒரு கிரிக்கெட் விளையாடுவோம். அண்ட் எனக்கு தெரியல, இப்போ தான் போஜ்பூரிங்கிற ஒரு டீமே எங்களுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் கண்ணில் வருது. ஏன்னா நான் ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸாக விளையாடல. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் த ஸ்ட்ராங்கர் டீம் வாஸ் கர்நாடகா அண்ட் தெலுங்கு. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்லோலி ஐ திங்க் போஜ்பூரி இஸ் கமிங். இப்போ பஞ்சாபிஸ்லாம் ஒரு ஹார்டி சந்துலாம் விளையாடுறாரு ஒரு பக்கம். ஐ திங்க் மும்பை டீம் இஸ் ஆல்சோ கோன் பி வெரி ஸ்ட்ராங். 83ல் நடித்த, அதாவது பல்விந்தர் சந்து சாரோட ட்ரைனிங்லேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. லாஸ்ட் 1 இயராக யூ ஹேவ் ஹார்டிலாம் நீங்கள் ஒன்றா யூ கூட பிளேட், இவங்களாம் ஒன்றா தான் விளையாடி இருப்பாங்க. ஸோ வி ஹேவ் ஹார்டி, வி ஹேவ் நிஷாந்த். ஸோ சம் கிரேசி. ஸோ ஆல் த இப்படி இட்ஸ் நாட் ஓன்லி போஜ்பூரி. ஐ திங்க் this time எல்லாருமே அந்த 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிட்டு வந்திருக்காங்க. Fair enough. Can you give us a brief idea about the number of teams that will be competing this time? Day, minutes starting, the duration of the entire tournament and the details along, if you can just briefly, explain it to us. ஒரு மேட்ச் போனதுக்கு அப்புறம் தான் சார் தெரியும். பட் I think 6 players, 16, I think 8 teams are playing sir. அதுல 5 weekends விளையாடுறோம். This 1 month தான் இந்த ஹோல் இந்த ஜிங் பேங்க் இருக்கும். And I think we have Mumbai, we have Karnataka, we have Hyderabad, that's Telugu Warriors. We have Kerala Strikers, Bhojpuri, Punjab, Bengal and Chennai. Okay. One other question that I wanted to ask is Kerala Strikers have already announced that they're aggressive preparing for camp, and idukku munadiye vandu quite a long time ago they started their preparations. When did Chennai Rhinos start its campaign? When did you guys start, and what plans do you have to kind of take them on? I think 2 to 3 days. வந்துட்டு எப்படின்னா சார், இங்கே சென்னை ரைனோஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 7 to 8 personalities have been playing cricket for a long time. On and off டச்லேயே தான் இருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் சிசிஎல்ங்கிற ஒரு இன்டென்சிட்டி இப்போ ஏறினதுக்கப்புறம் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பெர்ஃபார்ம், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு மேக் த கிரிக்கெட் லுக் வெரி ப்ரொஃபஷனல்ங்கிற பட்சத்தில் எல்லாருமே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் சென்னை பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஆல் தீஸ் கைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 years have been regularly playing on and off cricket. ஸோ அதனால ப்ராக்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் தேர் பிக்கிங் அப் ரியலி வெல். அதனால அந்த பிரச்சனை இல்லை சென்னைக்கு. I think the only thing we have to focus in is, gelling in as a team and playing, because 4 வருஷம் ஆயிருச்சு CCL விளையாடி. Prithvi, நான், அசோக், we just finished a cricket film and we are playing, நாங்கள் லீக் முன்னாடி வந்து விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் ரெகுலராக கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம். விஷ்ணு அண்ட் விக்ராந்த் have always been in touch. There are star players. அதுக்கப்புறம் நீங்கள் புது பிளேயர்ஸ் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சத்யா, தசரதி, ஷரண், ஆதவ் எல்லாருமே ரெகுலராக நாங்களாம் சேர்ந்து தான் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ we've all been individually practicing all these years. பட் ஒரு டீமாக வந்து டு ஜெல் டுகெதர் அண்ட் கெட் ஆன் த ஃபீல்ட் அஸ் சென்னை ரைனோஸ், அது வந்து இப்போ லாஸ்ட் 1 வீக்காக தான் நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம். ஜென்ரலாக அந்த 2020 ஷார்டஸ்ட் கிரிக்கெட் தான். அதுவே வந்து சொல்லும்போது அதையும் பிரேக் பண்ணி இன்னொரு ஃபார்மேட், சேஞ்ச் இன் ஃபார்மேட், got to do with some physical, for more entertainment. இந்த இப்போ என்ன ஆகுதுன்னா சார், இப்போ நான் இதுக்கு முன்னாடி when we started off the press meet, நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, இந்த ஃபார்மேட் இஸ் so good that all the actors get to play. பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இப்போ சாந்தனுக்கு நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சப்போஸ் அன்னைக்கு வந்து காஜி கிடைக்கலன்னு வச்சுங்க, பயங்கரமா ட்விட்டர்ல போட்டு பேட்டிங் ஏன்பா நீங்க எல்லாத்தையும் சிங்கிள் மீனிங் ஏத்துக்கிறீங்க, டபுள் மீனிங் ஏத்துக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி பரத்துக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சப்போஸ் அவங்களுக்கு வந்து பேட்டிங் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, சரியாப்பா, ஸோ பேட்டிங் கிடைக்கலன்னு வச்சுங்களேன், ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன சாந்தனு, என்ன பரத், நீங்கள் வந்து ஒரு 6 அடிக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா ஷிட், வை இஸ் இட் சவுண்டிங் ஸோ பேட் டு மீ. ஸோ ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வரதுனால, ஸோ விஷ்ணு, விக்ராந்த் அவங்களுக்கும் தே ஆல்சோ கெட் டு பிளே, வி ஆல்சோ கெட் டு பிளே. அண்ட் எங்களுக்கும் இல்லாட்டி ஒன்லி ஒரு 2020 ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் ஆயிடுச்சு. இப்போ நான்லாம் விளையாடிட்டு இருக்கிற டைமில் we don't have to
அந்த விக்கெட் லூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இதில். ஸோ த ஃபார்மேட் சேஞ்சஸ். அதில் டூ வி ஹேவ் த ஃபார்மேட் வேர் அந்த ஒரு பிளேயர் வந்து 30 balls தான் விளையாடணும்னு? அது இல்லை. ஓகே, பிகாஸ் இதுக்கு முன்னாடி எல்லாம் டு ஆல் தி ஆக்டர்ஸ் வந்து விளையாடினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஸோ நல்லா விளையாடுறோம், காமெடி பண்ணுறோம், எதுவாக இருந்தாலும் இட் கெட்ஸ் டு பதிவாகுதுல்ல. ஸோ இட்ஸ் நாட் தட் ஒரு 2 பேர் விளாட்றாங்க, இப்போ இவங்க 2 பேர் விளையாடி விட்டோம்னு வச்சிங்களேன், இப்போ சாந்தனு ஆகட்டும், விஷ்ணு ஆகட்டும், விக்ராந்த் ஆகட்டும், பிருத்வி, இவங்க 4 பேர் மேட்ச் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் ஓவர் பில் சம்டைம்ஸ் இல்லை, இந்த மாதிரி இப்படிலாம் நாங்கள் பயங்கரமாக சொல்லுவோம். பட் சம்டைம்ஸ் வேர் ஸோ திஸ் இஸ் சம்திங் வேர் 2 தரப்புள்ள பிளேயர்ஸும் ஆடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் சார். ஃபர்ஸ்ட் ஒரு 10 hours விளையாடிடுறோம், தென் அவங்க வந்து போல் பண்ணுவாங்க, தென் தே ஹேவ் டு டிஃபீட் இட் அண்ட் வில் செட் அ டார்கெட், தென் அகைன் வி வில் பேட் அண்ட் அந்த டார்கெட்டை திரும்ப இது பண்ணோம். அந்த லீட் பை அதான் சொல்ல வரீங்க? No. First 3 players alone can't play first 3 in the second innings. Okay. இந்த செகண்ட் டைம் விளையாடும் போது திரும்ப இவங்களே வந்துட்டாங்கப்பா, ஐயோ ஒருத்தன் பயங்கரமான ஒரு ஹிட்டர் இருக்காருன்னு வச்சுங்களேன், எப்படி போட்டாலும் அடிக்கிறான்பாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போலர்ஸ்லாம் டயர்ட் ஆயிடுவாங்க. இல்லைங்க, எல்லாமே ரெகுலர். பவுன்சர் மட்டும் we avoid, I guess. I think ஒரு பவுன்சர் மட்டும் we keep it low அந்த பவுன்சர்ஸ் மட்டும் வேண்டாங்கிற மாதிரி பார்த்துருக்குறோம். But then it's no fun. அது வந்து ஏதோ நோ பால் ஆயிடுமா, ஒன் பால் கூட நாட் அலவுட். பவுன்சர் சேஃப்டி ஆஃப் த பிளேஸ், பிகாஸ் இது பொழப்பு வந்து வேற மாதிரி நடத்துறோம்ல. ஜீவா ஒரு கோச்சிங்க. ஜீவா சார், ஒரு மேட்ச் போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் சார் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு எங்க டீம். we also have to, but as a team we are very strong. we have good batsmen. we have சொன்ன மாதிரி ஒன் செட் ஆஃப் ஒரு 3-4 பேர் இருந்தாலும் இந்த பக்கம் ஒரு 4 பேர் பேட்ஸ்மேனா இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் ஒன்லி வி டிபெண்ட் ஆன் ஒன் சிங். bowling கூட சேம் ரூல்ஸ் அப்ளை. ஃபர்ஸ்ட் 3 ஜீவா சார், இங்க கொஸ்டின் சார். சொல்லுங்க. விளையாட்டு போட்டி ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தான். ஆனா நம்ம ஸ்பான்சரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ரம்மி விளையாடக்கூடிய ஒரு ஆப் வந்து ஸ்பான்சரில் வாங்கி நம்ம தமிழ் சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டு இந்த கிரிக்கெட் விளையாட வேண்டாம் அவசியமா, இல்லை மக்களுக்கு இது ஏதாவது யூஸாக இருக்குமா? இது ஒரு பிஸ்னஸ் தொழிலான ஒரு விஷயம் சார். இது வந்து டீம் ஓனர் தான் அவங்க பேசணும். ஸோ பிகாஸ் வி டோன்ட் ஓன் திஸ் டீம். இஃப் வி ஓன் திஸ் டீம் நிச்சயமா நாங்கள் சொல்லுவோம். இல்லை இல்ல சார், அவங்க அவாய்ட் பண்ண முடியாது சார். டீம் ஓனர்ஸ் வாங்கியிருக்காங்க, அதனால அதுக்கு அவங்க ஆன்சர் டீம் ஓனர்ஸ் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி சார் இது. பிகாஸ் thank you சார். சார் at the end of the session சார் Q&A போதும் சார், Q&A போதும் சார். சார் அதாவது பைக் ஓட்டுறவங்களுக்கு கூட ஹெல்மெட் போட்டு போகிறாங்க சார். ஸோ அது ரொம்ப சிம்பிளான ஒரு இது. ஸோ இது ஒரு ப்ரொஃபஷனல் கேம். ஈவன் இன் ஆக்டிங்கும் சரி, இதுவும் கிரிக்கெட்டும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் இருக்கும். ஸோ இது பேசிக்காகவே என்ன சொல்ல வரோன்னா, எத்தவொடனே கற்றுக்குட்டி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட முடியாது இதில். ஸோ அதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்குது. இப்போ ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு பண்ணணும், ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னா ஒரு 2 years 3 years கோர்ஸ் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் அந்த கேமராவை பற்றி என்ன, இது எப்படி எடுக்கணும், இஷ்டத்துக்கு போய் நம்ம எடுக்க முடியாது. ஸோ ஈவன் இஃப் யூ சி பாக்ஸிங், MMA, அதெல்லாம் உயிர் போகிற ஒரு விஷயம். பட் அதுக்கு வந்து அதுக்கான கரெக்டான டெக்னிக், அதுக்கான கரெக்டான முறையை பண்ணால் நிச்சயமாக எல்லா பாதுகாப்பும் கரெக்டாக இருக்கும். அதில் அன்ஃபார்ச்சுன் விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ ஒரு சிசிஎல்ல வந்து இவரோட கையே உடஞ்சிது, ஃப்ராக்சரே ஆயிடுச்சு லாஸ்ட் ஃபைனல்ஸ் மேட்ச்சில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சார். இது ஷூட்டிங்லேயும் நடக்க தான் செய்யுது, இதுலேயும் நடக்க தான் செய்யுது. அதனால தான் ஐ திங்க் அந்த ரிஸ்க் வாட் வி டேக் இஸ் ஒன்லி இட்ஸ் லைக் உங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். சார் Q&A முடிச்சிடலாம் சார். சார் முடிச்சிடலாம் சார். இது போயிட்டே இருக்கும். Q&A முடிச்சிடலாம் சார். தேங்க்யூ சார். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம், எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். bowling பண்ணுவேன் சார், bowling பண்ணலாம், பேட்டிங்கும் பண்ணுவேன் நினைக்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா பண்ணுவேன். பட் மேக்ஸிமம் வி ஹேவ் பிளேயர்ஸ் சார், எல்லாரும் நல்ல பேக்கிங் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. நான் ஒரு சப்போர்ட்டாக நான் போவேன். பட் இந்த மேட்ச் மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் மேட்ச், பட் ப்ராபப்லி லுக்கிங் ஃபார்வர்ட். இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி கை சரியாயிடுச்சுன்னா ஐ வில் ட்ரை டு கெட் வெல். அது டீம் சீக்ரெட் சார். அது
அதெல்லாம் டீம் சீக்ரெட் சார். இப்போவே சொல்லிட்டாங்கன்னா எங்களை மார்க் பண்ணிடுவாங்க சார். அவங்க ஆப்போனன்ட் டீம் ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க சார். அவரு என்ன சொல்லுவாங்க, அண்டர் பிளே பண்றாரு சார். அவரு தன்னடக்கம் சார். அவரு இல்லை சாந்தனு சொன்னார் 4 வருஷமா நாங்களாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான்லாம் பேட் தொட்டு 4 வருஷம் ஆகுது. இந்த வாட்டி தான் பேட் எடுத்த மறுபடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ்லாம் நாங்கள் இல்லை, நானும் இல்லை, விக்ராந்தும் இல்லை. பட் நிறைய பிளேயர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நமக்குள்ள கிரிக்கெட் இருக்கிறதுனால அந்த 10 நாள் 15 நாள்லயே வந்து விஷ்ணு விஷால் சார் பிளேயர் பிளேட் வித் அஸ்வின், நம்ம அஸ்வின் கூட வருண் சக்கரவர்த்தி கூட எல்லாம் ப்ளே பண்ண ஒரு பிளேயர். ஏன் ஸோ அதனால வந்து we are confident that this time we will play again quickly. நானும் விக்ராந்தும் டக்குன்னு வந்து அடாப்ட் ஆயிடுவோம். அதான் வேற ஒன்றும் இல்லை. உடம்பு பயங்கரமா தான் இருக்கு. ஒரு வாரமா பின்னி எடுக்குது உடம்புலி. இல்லை அதான் த பாயிண்ட் இஸ் விஷ்ணு விக்ராந்தும் தே ஸ்டார் பிளேயர்ஸ் வித் டீம் அண்ட் அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனல் லெவல் ஆஃப் கிரிக்கெட் விளையாடுறதுனால எனி டைம் தே கம் அண்ட் ஜாயின் த டீம். அவங்க வந்து தே வில் பிக் அப் ஃப்ரம் தேர். இப்போ நாங்களாம் வந்து கான்ஸ்டன்ட்டாக வந்து அந்த டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து வீல் கெட் இன் டு த கேம். ஸோ அதை தான் நான் மீன் பண்ணேன். அண்ணா ஒருத்தரை கேளுங்க. ஒருத்தர் ஒவ்வொரு டீம்லயும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க சார். ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு போனா கஷ்டம். ஏன்னா பாதி பேரோட பேர் எங்களுக்கே தெரியாது. இதுல இருக்கார் சார், பாம்பேல பஞ்சாப்ல ஒருத்தர் இருக்கார் சார், ஹார்டி சந்தோன்னு. அவரு பயங்கரமான அடி அடிப்பார் சார். அவர் பால்லாம் சிட்டுக்குருவி ஆயிடும். கர்நாடகால பிரதீப் இருக்கிறாரு, ரஜீவ் இருக்கிறாரு. சோ எல்லா டீம்ல ஒரு 2-3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ரொம்ப நல்லா பாத்தீங்கன்னா எல்லாரும் ஹைட்டா வேற இருக்காங்க, ஒரு மாதிரி இருக்காங்க. இந்த எடிஷன் இல்ல சார், இந்த எடிஷன்ல வந்துட்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் வரதுனால அவங்களும் ரீலோட் பண்றதுனால நிறைய இந்த மாதிரி நியூ எடிஷன்ஸ் இருக்காங்க. இதுல யார் என்னங்கிறது எல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது, அங்கதான் தெரிய வரும். என்ன ஒண்ணு சார், இந்த ஃபார்மேட் என்னன்னா எல்லாருக்குமே புதுசு, எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்கும். யார் ஓப்பனிங் வர போறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, அவங்களால செகண்ட் இன்னிங்ஸ்ல வர முடியாது. எல்லார் டீமுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்னன்னா எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். ஸோ மேட்ச் டு மேட்ச் ஸ்ட்ராட்டஜி மாறும். மேட்ச் டு மேட்ச் பிளேயர்ஸோட பொசிஷன் மாறும், பவுலிங் பொசிஷன் மாறும். ஸோ யாருக்குமே எந்த கிளாரிட்டியும் இருக்காது. 2-3 மேட்ச் ஆடினாதான் புரியுமே டீமோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னங்கிறது. அதனால இந்த சிசிஎல் இஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸைட்டிங், வெரி சேலஞ்சிங் ஃபார் ஆல் த டீம்ஸ். ஃபர்ஸ்ட் சிசிஎல் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஹீரோயினை கரெக்டா நோட் பண்றீங்க பாருங்க. ஹீரோயின் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அவரு. ஸோ எஸ், நிச்சயமா இந்த இது இப்போ இந்த ப்ரெஸ் மீட் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கேட்ட கேள்விக்கு அப்புறம் நிச்சயமா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் எப்பா எல்லாம் ஹீரோயின்ஸ் எல்லாம் டேக் பண்ணுங்கப்பா ட்விட்டர்ல, அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ண சொல்லலாம்ப்பா. தேங்க்ஸ். ஓகே.